எதுக்காக இப்ப நீ கதவை சாத்துன? கண்டிப்பா தெரியணுமா? ஏய், என்ன நீ வீட்ல யாரும் இல்லாத நேரமா பார்த்து என்ன வந்து மிரட்டுற? மிரட்டனா? என்ன பார்த்தா மிரட்டுற மாதிரியா இருக்கு? ஏய், என்ன வேணும் உனக்கு? உன்னோட உயிர். உன் உயிர் நான் சொன்னா அந்த உயிரை காப்பாத்திக்க நீ என்ன தருவ? ஏய், இங்க பாரு, வேண்டாம், என்ன விட்டுடு. நான் இன்னும் ஒரு ஆயுதத்தை கூட எடுக்கல, அதுக்குள்ள இப்படி பயப்படுற? ஆயுதமே இல்லாம வந்ததுனால நான் வேஸ்ட் கேண்டிடேட் நினைச்சிடாத. எனக்கு வர்மம் கலை கூட எல்லாம் தெரியும். ட்ரை பண்ணட்டுமா? ஏய், என்ன ஒண்ணும் பண்ணிடாத. உனக்கு என்ன வேணுமோ கேளு, நான் தரேன். எவ்வளவு தருவ? என்கிட்ட ஒரு 5 லட்சம் ரூபாய் இருக்கு. அத வேணா நான் உனக்கு தந்துட்டுமா? பரவாயில்லையே. 2004ல ஒரு பிரைவேட் கிளினிக்ல 9% ஷேர்ல பார்ட்னர்ஷிப்ல ஒரு டியூட்டி டாக்டரா லைஃப் ஆரம்பிச்ச நீ 2010ல அதே கிளினிக்க வாங்குற அளவுக்கு வளர்ந்திருக்க. அவ்வளவு சாமர்த்தியக்காரியான உன் உயிருக்கு விலை வெறும் ஜஸ்ட் 5 lakhs தானா? இல்ல, அதுக்கு மேல என்கிட்ட பணம் இல்ல. ஓகே, அப்போ ஒண்ணு பண்ணுவோம். மேகா கர்ப்பவதின்னு அவன் புருஷன் கிட்ட போய் சொல்றதுக்கு நீ யார்கிட்ட 25 லட்சம் ரூபாய் வாங்கினியோ அவன் கிட்ட திருப்பி கொடு. அந்த பணத்தை ஏன் முன்னாடி கொடுக்கணும்? ஏன்னா அந்த ஆளு யாருன்னு நான் பார்க்கணும். இல்ல, இல்லவே இல்ல. அப்படி நான் யார்கிட்டயுமே பணமே வாங்கல. அப்பனா வேற வழியே இல்ல. எனக்கு ஒரு போஸ்ட் கொடுக்கணும். போஸா? ஆமா, எங்க ஆட்கள் கிட்ட உன் கணவரும் இதே மாதிரி தான் புலம்பிட்டு இருக்காரு. நான் சொல்ற மாதிரி ஒரு கெட்டப்ல ஒரு போஸ கொடுத்தேன்னா நான் உன்னை விட்டுறேன். என்ன கெட்டப்? விதவ கெட்டப். உனக்கு 5 நிமிஷம் டைம். நான் வெளியே தான் இருப்பேன். ஒண்ணு விதவ கெட்டப்ல வெளியே வரணும், இல்ல மேகா கர்ப்பம்னு சொல்லி உனக்கு பணம் கொடுத்த ஆளை காட்டி கொடுக்கிற முடிவோட வெளியே வரணும். 2ல 1 நீயே டிசைட் பண்ணிக்கோ. என்ன? ஓகே, வா. வணக்கம் சார். கமிஷனரியா, வாங்கிக்கங்க வாங்கிக்கங்க. வேணாம் சார். தம்பி, நீங்களும் வாங்கிக்கங்க. வேண்டாம் சார், நான் கூல் ட்ரிங்க்ஸ்லாம் குடிக்க மாட்டேன். சோ, யாருனே தெரியாத ஒரு பொண்ணு தனியா வந்து ஒரு கிழவனோட சேர்ந்து போலீஸ்காரன் வீட்லயே புகுந்து 15 லட்சம் அடிச்சுட்டு போயிட்டாங்கிற. அடுத்ததா கமிஷனர் பொண்ணை கடத்த வச்சு 15 லட்சம் ரூபாய அநாத ஆசிரமத்துக்கு கொடுக்க வச்சுட்டா. இல்ல கமிஷனர், ஏசிபி கிட்ட என்ன சொன்னீங்க? பொண்ணா வேலையான்னு வந்தா
எனக்கு பொண்ணுதான் முக்கியம்னு சொன்னீங்கல்ல, அந்த தைரியத்துல தான் புண்ணிய கோடிய பத்தி எல்லா விஷயமும் தெரிஞ்ச நீ அப்ரூவரா மாறிடுன்னு உன் பொண்ணை வச்சுக்கிட்டு என்ன மிரட்டுற இல்லையா? ஏய், நான் 18 மினிஸ்டருக்கு பினாமியா இருக்கிறவன். உங்களை மாதிரி எனக்கு ஒரு சிச்சுவேஷன் வந்தா எனக்கு பொண்ணு வேண்டாம், பொண்டாட்டியும் வேண்டாம், வேலைதான் முக்கியம். என்ன தொண்டையெல்லாம் எரியுதா? எரியும் எரியும் எரியும். ஏன்னா நீ குடிச்ச கூல் ட்ரிங்க்ஸ்ல கொஞ்சோண்டு சைனைடு கலந்துருக்க. நிம்மதியா போய் சேர்ந்துரு. அதனாலதான் நான் குடிக்காம கீழே ஊத்திட்டேன். இத்தனை வருஷமா உங்ககிட்ட விசுவாசமா இருந்த எனக்கே நீ விசுவாசமா இல்லாத போது உனக்கே நான் விசுவாசமா இருக்கணும். அதனாலதான் எல்லா உண்மையும் சொல்லிடுறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். நீ யாருக்கிட்ட அப்ரூவரா மாறினாலும் என்ன ஒன்னும் பண்ண முடியாது. என்னோட யூகம் சரியா இருந்ததுன்னா நான் அப்ரூவரா மாற போறதே உன் பொண்ணு கிட்ட தான். என்னது, ஏன் பொண்ணா? உன் பதவி ஆசைக்காக ஒரு குடும்பத்தையே உதறினியே, அந்த பொண்ணு தான். அவதான் உன்னை பழி வாங்கறதுக்கு என் உதவியை தேடுறான்னு எனக்கு தெரியும். For your kind information, அந்த பொண்ணு பேரு மேகா. கமிஷனர், நான் அவளை ஏற்கனவே ஸ்டவ் வெடிக்க வச்சு கொன்னுட்டேன்.
If you enjoyed this video, kindly like, share, comment, and for further our interesting videos, subscribe our channel below.